ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் அப்படிங்கிற பாக்குற பார்வை நம்ம எல்லாத்தையுமே இருக்குல்ல. ஆனா நமக்கு தேவைகளை உண்டாக்குனவரே அவர்தான். நமக்கு தேவைகளை உண்டாக்குனவரே அவர்தாங்கிற பாக்குற பார்வை இருக்கா? இதுதான் அந்த நடுநிலை பார்வை. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவரா பார்த்துட்டோம், நமக்கு தேவைகளை உண்டாக்குனவரே அவர்தான். பார்த்தோமா? பார்க்கல. சின்ன உதாரணம், அண்ணானுக்கு என்ன தேவை? பிள்ளை தேவை. அந்த தேவையை ஆண்டவர் சந்திச்சாரா? அப்ப அண்ணாளின் தேவையை தேவன் சந்தித்தார். நம்முடைய தேவைகளை சந்திப்பாரா அப்படிங்கிற தலைப்புல எடுத்தோம்னா இந்த அண்ணாள் வராம போக மாட்டாங்க. இந்த பிரசங்கத்துல அண்ணாள் வருவாங்க கண்டிப்பா. அப்ப அண்ணாளின் தேவையை தேவன் சந்தித்தார். என்ன தேவை? அது பிள்ளை தேவை. சரி, அண்ணாளுக்கு இந்த பிள்ளை தேவைய தந்தது யாரு? சொல்லுங்க. சகோதரி கரெக்டாக சொல்லுகிறாங்க. அண்ணாளின் கற்பத்தை கர்த்தர் அடைக்காது இருந்திருப்பாரே ஆனால் அவளுக்கு அந்த பிள்ளை தேவை ஏற்பட்டிருக்குமா? அப்ப தேவை எப்படி அண்ணாளுக்கு ஏற்பட்டதுன்னு கவனிக்க தவறுறோம். தேவை இருக்கிறத பார்த்தாச்சு, அந்த தேவை எப்படி வந்தது? யார் வந்தது? எப்படிங்க? அப்ப என்ன நீ புரிஞ்சுக்கணும், தேவையை சந்திக்கிற அவரே தேவையை ஏற்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் அப்படிங்கிற வெளிச்சம் நமக்கு வேணும். ஆதாமுக்கு தேவன் இதெல்லாம் புசிங்கன்னு சொன்னார், சரிதானா? எதுக்கு சொன்னார் அப்படி? பல எண்ணத்துக்கு. ஆதாமுக்கு பல எண்ணத்துக்கு. ஏன் சாப்பிடணும்? சரி, நீங்க எதுக்கு சாப்பிடுறீங்க? நீங்க ஏன் சாப்பிடுறீங்க? சோறு குழம்பு சாப்பிடுறீங்க, எனக்கு சாப்பிடுறீங்க? ஏன் சாப்பிடுறீங்க? சரி, பசியே இல்லை தேவன்னா அந்த இடத்துல அந்த பசி தேவையே ஸ்டாப் பண்ணிட்டார் மனுஷன்ட்ட. அப்புறம் என்ன செய்வீங்க? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் பிரதர். தேவைகளை சந்திப்பார் பிரதர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் தேவன். ரைட், அந்த வசனம் கரெக்டா இருக்கு. காக்கையை கூப்பிடுது. பசி கொடுத்தது யாரு? யாரு கவனிச்சோமா? அவர் தானுங்க. அப்ப ஆண்டவரை நீங்க எப்படி பார்க்கணும்னா ஒரு பக்கமாவே பார்க்க கூடாது, ஒன் சைடாவே பேசக்கூடாது. தேவையை சந்திப்பார் பிரதர், கரெக்ட். அந்த தேவையை தந்தவரே அவர் தான். இந்த தேவையை தந்தவரே அவர் தான். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆதாமுக்கு அதே தான். ஆதாம் நிறைய பேசியாச்சு. அவனுக்கு இப்ப ஆக்சிஜன் இல்லைன்னா ஆதாம் என்ன செஞ்சிருவான்? செத்து போயிடுவான். இப்ப ஆக்சிஜன்ங்கிற தேவையை வச்சது யாரு? ஆதாமுக்கு, மனுஷனுக்கு. அவர் தானே, அவர் தானே. அவர் தேவையை வச்சதுனாலதான் தேவைய சந்திக்க வராது. தேவையை சந்திக்கிறது மாத்திரமல்ல, அந்த பார்வை பார்க்க கூடாது. இந்த தேவைக்கு மூல காரணம் நீங்க தானே தலைவா அப்படி சொல்ல பழகணும். அண்ணாள் தேவையை சந்திச்சாரு, பட் அண்ணாள் தேவையினுடைய மூல காரணமே அவர் தானே, அவர் தானே. கர்த்தர் நல்லவர். அதாவது ஒரு பக்கம் நமக்கு தேவைகளை ஏற்படுத்துகிறார், இன்னொரு பக்கம் தேவைகளை சந்திக்கிறார். புரிஞ்சுக்கணும். தேவைகளை ஏற்படுத்தி தேவைகளை சந்திக்கிறவர் என் ஆண்டவர். இப்படிதான் நான் புரிஞ்சிருக்கிறேன் பல வருஷமா. இதான் என்னுடைய வெளிச்சம். தேவைகளை சந்திக்கிறது மாத்திரமல்ல, தேவைகளை ஏற்படுத்துகிறோம் அவரே. அவரே எனக்கு நீடு இருக்கு, அதை மீட் பண்ணுவாரான்னு சொல்ல வரல, நீட கொடுத்தவரே அவர் தான் சொல்ல வரேன் நான். ஆமீன். அப்ப ஆனா நம்ம எப்படி இதை பாக்குறோம், இது எப்படி புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பிரதர் அது நீடு, அது தேவை பாருங்க திடீர்னு ஏற்பட்டுருச்சு, தானா ஏற்பட்டுருச்சு, அதுவா தேவைப்பட்டுருச்சு. திடீர்னு பாருங்க இப்ப ஒரு தேவை ஏற்பட்டுருச்சு, சிஸ்டர் ஆண்டவர் தேவையை சந்திப்பார். இப்படியே நம்ம பேசியிருக்கிறோம். தேவை நமக்கு எப்படி ஏற்படுதுன்னா தானா ஏற்படுது, அதுவா ஏற்படுது, இயற்கையா ஏற்படுது, திடீர்னு ஏற்படுது. இப்படி உட்காந்து இருக்கிறோம் இல்ல.
தேவன் கையை மீறி இங்க தேவை ஏற்படாது. ஆமென். அப்ப எப்படி தேவைகளை சந்திக்கிறவர் பேசுனீங்களோ தேவை தானா ஏற்படலைங்க. தேவையை தேவன் பிக்ஸ் பண்ணுகிறார், கிரியேட் பண்ணுகிறார், உண்டாக்குகிறார். ஆமென் ஆமென். நம்ம நம்ம இப்படி பாக்குறதுனாலதான் தேவைகளை சந்திக்கிறவர் அப்படிங்கிற இடத்தோட பாடிட்டோம் வர. இது தானா வருதுங்க தேவை, அதுவா வருதுங்க தேவை, அதுவா பசிக்குதுங்க, ஆண்டவர் வரும்போது சோறு கொடுக்கிறார். இப்படி இந்த இடத்த கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏன் ஆண்டவரை தேவையை ஏற்படுத்துகிறன்னு பார்க்க தவறிட்டோம்னா இயற்கையா டிஃபால்ட்டா தேவை தானா அதுவா நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமென். அப்படி இல்லை. தேவையை பிக்ஸ் பண்ணதும் அவர் தான், தேவையை அப்பப்ப உள்ள விடுறதும் அவர் தான். ஆமென். தேவை மட்டும் தேவன் நமக்கு ஏற்படுத்தல அப்படின்னா தேவன்கிட்ட வருகிறவன் யார்? ஏங்க தேவைய தேவன் ஏற்படுத்துறாருங்கிறதுக்கு ஒரு காரணம். தேவையை மட்டும் தேவன் ஏற்படுத்த தவறும் பட்சத்தில் தேவனை தேடுகிறவன் யார்? என் பையனுக்கு ரொம்ப நாளா வரும், கல்யாணமே முடியலையா, ஆண்டவர்கிட்ட வாங்க. ஏன் சொல்ல வேண்டியிருக்கு? அந்த தேவையை ஏற்படுத்தல, இவங்க எனக்கு தேவனை தேடணும். அப்ப தேவைதான் நம்மள தேவனை நோக்கி தள்ளுது. ஆமேனா? அப்ப எதுக்கு தேவன் தேவையை வைக்கிறார்? தேவையை ஏற்படுத்தி ஜனங்களை தேவன் தம் பக்கம் வர பார்க்கிறார், தம்மை தேடும்படி எதிர்பார்க்கிறார். இவன் தேடவே மாட்டேங்கிறாங்க, இவன் தேடவே மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யணும்? தேவைங்கிற ஆயுதத்தை எடுப்பார், குத்திடுவார். மறுநாளே ஆண்டவரே சூத்திரம் 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 சூத்திரம். வெள்ளிக்கிழமை பிரே பண்ண வந்துருவாங்க இங்க. சூத்திரம் 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 சூத்திரம். பெரிய நெருக்கத்துல இருக்கேன் பாஸ்டர். இதான் இதான் தேவன் ஏன் தேவையை ஏற்படுத்துகிறாருன்னா தேவனை தேடும்படிக்கு. சொல்லுங்க எல்லாரும். தேவன் வேணுங்கிற நினைப்பு வரணும். தெய்வம் நமக்கு வேணும், கடல் நமக்கு வேண்டா சாமி அப்படிங்கிற புத்தி வரணும். அதுக்குத்தான் தேவையை அவர் ஏற்படுத்துகிறார். அவர் தான் அவன் பக்கம் போயிட்டு இருந்தவனை தூக்கி தன் பக்கம் இழுக்கிறதுக்கு தேவைப்படுது. நீடு இல்லாதவன் எதுக்கு தேடுவான்? ஆமே. அதான் வேர்ல்டுல ஒரு பெரிய ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க, சூப்பர் ஃபார்முலா அது. நீட் பெருக்கல் ஃபெய்த் இஸ் ஈக்குவல் டு ஆக்ஷன். சூப்பர் ஃபார்முலா அது, பைபிள் அப்படியே இருக்கு. தேவையும் விசுவாசமும் சேர்ந்துச்சுன்னா ஆக்ஷன் ரிலீஸ் பண்ணிடும். ஒருத்தனுக்கு ரொம்ப தேவை இருக்கு ஆனா நம்பிக்கை இல்லை, ஆக்ஷன் வராது. ஒருத்தனுக்கு விசுவாசம் நல்லா இருக்கு ஆனா ஒரு தேவையும் இல்லை, சும்மா இருப்பான். இந்த ரெண்டு என்னைக்கு பெருச்சு ஆகுதோ அன்னைக்கு ஆக்ஷன் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இயேசு வீட்டுல உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. திமிர்வாதக்காரனா 4 பேர் தூக்கிட்டு வராங்க, தட்டோடுகளை பிரிக்கிறாங்க, பிரிச்சு உள்ள இறக்குறாங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ள போக முடியல, ஜனக்கூட்டத்துக்கு போக முடியல. ஒரு ஈவினிங் வாக்குல வருவோம், ஒரு 7 மணி வாக்குல வருவோம். அப்படி போகாம விட்டு அவரை பிடிக்க முடியாடா, தூக்குறேன், ஏறா பிரிச்சாங்க, தூக்கி இறக்கிட்டாங்க. ஏசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு அப்படி சொன்னார். அப்ப இவங்களுடைய இவ்வளவு நடவடிக்கைகளுக்கு, இவ்வளவு கிரியைகளுக்கு என்னன்னா, ஒண்ணு இயேசு மேல இருந்த விசுவாசம். அங்க எழுதப்படாம இருக்கிற ரகசியம் என்னன்னா, இவன் சுகமாகணுங்கிற தேவை. இவன் சுகமாகணும், இவனுக்கு சுகம் தேவை, இவனுக்கு சுகம் தேவை. அந்த சுகம் அந்த ஆள்கிட்ட கிடக்கு, அந்த ஆள்கிட்ட போக முடியல, ரீச் பண்ண முடியல, ஒரே கூட்டமா இருக்கு, தூக்குடா மேல இறக்குடா. அப்ப சுகமாகணுங்கிற தேவையும் அந்த சுகத்தை ஏசு தருவாருங்கிற விசுவாசமும் மெர்ஜானோனையும் தட்டோடுகளை பிரிக்க வச்சிருச்சு. இங்க இருந்தா எடுத்த ஃபார்முலா அது. இந்த ஃபார்முலா அப்படியே இருக்கும், பைபிள் ஃபுல்லா இதுல இருக்கு. தேவையும் விசுவாசமும் ஒண்ணுக்கு ஒண்ணு மெர்ஜாகும் போது கிரியைகள் வெளிப்பற்றும், செயல்கள் வெளிப்பற்றும். ஆமென். சரி. அப்ப தேவைகள் தானா அதுவா ஏற்படுகிற மாதிரி மத்தவன் நினைச்சாலும் நீ நினைக்க கூடாது. நமக்கு தேவைகளை ஏற்படுத்துகிறவர் தேவன், தேவைகளை சந்திக்கிறவரும் தேவன், நமக்கு தேவைகளை ஏற்படுத்துகிறவரும் தேவன். இப்ப தேவை ஏற்பட்டதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஆண்டவன்கிட்ட பேசுறாரு. நமக்கு ஒரு தேவை ஏற்படுது இல்லையா,
இதுக்கும் தேவனுக்கு சம்பந்தமே இல்லைங்க. அதுவா தப்பு தப்பு. அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றேன் நான். சம்பந்தம் இருக்கு. அப்பதான் நீங்க தேவையை ஏற்படுத்தினதுக்கும் ஆண்டரை பாப்பீங்க. இவரே தேவையை ஏற்படுத்திருக்கீங்க, ஏற்படுத்தின நீங்க சந்திக்காம போவீங்களா? பசியை கொடுத்த நீங்க போசிக்காம போவீங்களா? இப்படி சமமா ரெண்டு பக்கத்துலயும் தேவனை பாக்குற பார்வை உங்களுக்கு உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. சரி, ஏன் தேவையை ஏற்படுத்தினாரு? நம்பர் 1 என்னது? தேவனை தேட தேட. எனக்கெல்லாம் தேவை ஆண்டு கொடுக்கலாம், நான் தேவனை தெரிவிக்க மாட்டேன். தேடவே முடியாது. யாரு கேட்டான்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஊழிக்காரங்களும் கேட்டு பாருங்க. ஒரு நீடுக்காக தான் பிரதர் வந்தேன், நாங்க இதுக்காக தான் வந்தேன், நான் வர போறேன். எனக்கு தேவையே இல்லைன்னா எனக்கு தேவை இல்லை இல்ல. தேவைகளே இல்லாதவனுக்கு தேவன் தேவையில்லை. சங்கீதத்தை வருதுலாம் தேவன் எங்களுக்கு எதுக்கு அப்படி கேட்கறாங்களா? அவர்கள் கண்கள் இருமாப்பாய் பார்க்கிறது, நெற்றி மேல தூக்குதான். அவங்க வாய் வானம் எட்ட பேசுதான். எங்களுக்கு எதுக்கு தேவன்? பரிபூர்ணமா இருக்கிறோம், பேங்க் பேலன்ஸ் செம்மையா இருக்கு, எந்த நோயும் நொடி இல்லை, எல்லாம் எந்த நோய் வந்தாலும் மருத்துவ சரியாக்கிறோமே, எங்களுக்கு குணமா இருக்கு, எங்களுக்கு பிரச்சனை இல்லையே, எங்களுக்கு தேவையே இல்லையே, எங்களுக்கு தேவன் அப்படி சொல்றாங்களாம். அப்ப தேவைகள் இல்லாதவன் தேவனை தேவையில்லை என்பது சகஜம். ஆமேன். அதுக்கு உதாரணத்தை வச்சிருக்கிறாங்க. பாரு, எல்லா தேவையும் பரிபூர்ணமா இருக்குடா, பாரு என்னை தேவையில்ல, பாருங்க என்ன தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கடா. இதுதான் தேவன் தேவையை ஏற்படுத்துகிறார். 2வது, ஏங்க தேவையை ஏற்படுத்துறாருன்னா, தேவை அப்படி ஒண்ணு இல்லை அப்படின்னா மனுஷனுடைய ஓட்டம் இன்னும் போயிடும், சாம்ராஜ்யமே ஸ்தம்பிச்சிரும். ஆமா, பசிக்கவே இல்லை, ஓகே, உங்களுக்கு சாப்பாடு தேவையில்லைல்ல, சாப்பாடே தேவையில்லை, நீங்க எதுக்கு வேலைக்கு போறீங்க? பெரும்பாலும் என்ன சொல்றாங்க? பெரும்பாலும் நம்ம வேலை இல்லாம இருக்கலாம், வயிறு சும்மா இருக்குமா அப்படிமாங்க. வயிறு கரெக்டா 3 டைம் கேட்கும்ல, அதுக்காவது வேலை பார்க்கணும்ல பிரதர் சொல்லுவாங்க. ஸ்தம்பிச்சிரும். தேவை இருக்கனாலதான் மனிதனுடைய ஓட்டம் ஓடுது, சாம்ராஜ்யம் நடக்குது. இல்லைன்னா அப்படியே டிராபிக் ஜாம நின்றுடும். நான் அதுக்கு எனக்கு என்ன தேவை இருக்கு? பசிக்கா? ஒண்ணும் இல்ல, இந்த ட்ரெஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸே தேவையில்லை, எனக்கு மகிமையின் ஒளினா மூடி இருக்கேன், எனக்கு ட்ரெஸ் உன்னை தேவையில்லை, உட தேவையில்லை, நான் காத்துனே பறப்பேன், எனக்கு எதுக்கு இடம்? தேவை இருந்தாதான் நமக்கு ஆக்ஷன் வரும். அப்ப தேவன் ஏன் தேவை ஏற்படுத்தினாங்கன்னா இது ஒரு காரணம் இல்ல, மனித உலகம் ஸ்தம்பிச்சது. ஆமென் சொல்லுங்க. அப்ப மனுஷனுக்கு தேவை இருப்பது அவசியமான ஒண்ணு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவசியமான ஒண்ணு. அதை மட்டும் நிப்பாட்டிட்டாரு, தேவன் தேட மாட்டோம், நம்மளுடைய ஓட்டமே ஸ்டாப் ஆயிடும். எதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு? இதான் கவர்மெண்ட்ல இருந்து சாப்பாடு போடும்போது 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு போடும்போது எதுக்கு சத்தம் போட்டாங்க. நீங்க வாட்டுக்கு அப்படி காலையில அப்படி சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, மதியம் சாப்பாடு கொடுத்துருங்க, வேலை எவன் பாப்பா, வேலை எவனும் போக மாட்டானே, சாப்பிட்டு தூங்கிட போறான், இப்படியே சொன்னாங்க. உண்மைதாங்க, இப்படியே சொன்னாங்க. அவனுக்கு என்ன தேவை இருக்கு? பயிற்சாவாது ஐயோ நீ கூலி பண்ணுவேன், கூலிக்கு போவான். நீங்களே சோற போட்டு வயிற்று நிரப்பிட்டீங்கன்னா எதுக்கு அவன் வேலைக்கு போவான்? அப்படி கேட்டாங்க. பாத்தீங்களா எப்படி ஜென்ரலா லாஜிக்கா புரியுது பாருங்க. தேவை இருக்கிற வரைக்கும் தான் மனிதன் ஓடுவான், தேவையே இல்லை என்றால் மனிதன் ஓட மாட்டான். அம்பானி வரைக்கும் எடுங்க, அவனுக்கு ஒரு தேவை இருக்கு, அதான் இன்னைக்கு பிசினஸ் பண்றான், இன்னைக்கு டாப்ல போயிட்டு இருக்கு, அவனுக்கு ஒரு தேவை இருக்கு. அந்த தேவையை கடைசி வரைக்கும் சந்திக்கவே முடியாது, போயிட்டே தான் இருக்குது. இந்த தேவை, அந்த தேவை, அந்த தேவை, இந்த தேவை, போயிட்டே இருக்கும். கர்த்தர் நல்லவர். முடிப்போம். இதுக்கு அவர் தேவை, அதுக்கு அவர் தேவைன்னு என்னை அவர்கிட்ட வர வச்சுட்டு, இதுக்கு கர்த்தர் தேவையில்ல, அவர் விட்டு போனா கிடைக்காதுல்ல, ஐயோ அதுக்கு கர்த்தர் தேவையில்ல, பாத்துக்காம போயிடுவார்ல, இப்படின்னு இதுக்கு நான் தேவைடா, அந்த தேவை வந்திருக்கா, நான் தேவைடா ஆமாண்டவரு, இப்படி இதுக்கு தேவை அதுக்கு தேவைன்னு என்னைய அவர்கிட்ட வர வச்சுட்டு கடைசியா அவர் தான் என் தேவன் ஆகிட்டார். அவர் தான் என் தேவன் ஆகிட்டார். ஆனா இப்படி கூப்பிட்டாரு ஃபர்ஸ்ட், இதுக்கு தேவையில்ல, நானு வா தேவை இருக்கு பாரு வேணா, இப்படி சொல்லி கூப்பிட்டு கடைசியா எங்க நிப்பாட்டுக்காருன்னா, நீரே என் தேவை. அப்ப எனக்கு ஆண்டு சொல்லி கொடுத்தாரு, பாத்தியா சாகுற வரைக்கும் உனக்கு தேவைங்கிறது இல்லாம இல்ல, பத்தியா இருக்கு பாரு. இப்ப என்ன தேவை? நான் தேவை. எப்படி? நான் உனக்கு தேவைங்கிறதான் இன்னுமே எனக்கு தேடிட்டு இருக்கிறேன். ஒரு காலத்துல உனக்கு ஒரு தேவை, என்ன தேடினேன் பிசிக்கலா, இப்ப ஸ்பிரிச்சுவலா நான் உனக்கு தேவை தெரிஞ்சு போச்சு, இப்ப என்னை தேடுறேன். அப்ப என்ன தலை எழுத்து அப்படின்னா, தேவை இல்லாமல் மனிதன் இருக்கவே முடியாது. ஸ்பிரிச்சுவலா தான் சொல்றேன்.
ஆண்டவர் தேவைன்னு வாழத்தான் வேணும். எல்லாம் தேவையே இல்லைன்ட்டு ஒரு இடத்துக்கு வரவே மாட்டோம் நம்ம. ஆனா தி பெஸ்ட் நீட் என்னன்னா காட். அங்க வந்து பாட்டிடுவார், நான் உனக்கு தேவை. இப்ப நீ தேவையில்ல மனுஷன் தான்டா. நீ ஆரம்பத்துல வரும்போது கூட தேவையில்ல மனுஷன் தான் வந்த. இப்ப நல்லா மெச்சூர் ஆயிட்ட. இப்பயும் பாரு நீ தேவையில்ல மனுஷன் தான். ஆனா பொருள் தான் மாறி இருக்கு. இந்த உலகம் மாறிச்சு, இப்ப நானா இருக்கேன். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். ஆண்டவரே தேவையில தான் இருக்கிறாரு. ஆமா, ஆண்டவருக்கு நான் தேவை. ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு ஆதாம் தேவை, மனுஷன் தேவை. அதனாலதான் அவர் படிச்சாரு. இல்ல அவன் வேலை விட்டு அவன் படிச்சுட்டு இருந்தாரு இல்லையே. ஆண்டவர் எதுதான் இருக்கிறாரு? தேவை. பரலோகத்துல தேவை மெயின் ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஹேரு, காப்ரியல், மிகாவேல், ஹேர்பின்கள் யார் எடுத்துட்டாலும் அவங்க நீடு இல்லாம இல்லவே இல்லை. பரலோகம் தேவையை மையமா வச்சு இயங்கிட்டு இருக்கு. தேவை இருக்கிறனாலதான் பரலோகம் இயங்கிட்டு இருக்கு. கரெக்டான வார்த்தை தான். தேவன் ஒண்ணு இருக்கு பரலோகத்துல. அதனாலதான் தூதர்கள் ஓடுறாங்க. கேருபீன்கள், சேராபீன்கள் வேலை பார்க்குது. தேவன் ஒண்ணு இருக்கு. தேவைங்கிறத மட்டும் தேவன் எடுத்துட்டாருன்னா ஸ்தம்பிச்சிடும், பரலோகம் ஸ்தம்பிச்சிடும். ஆமேன். அதனால நான் உச்சபட்சமா சொன்னேன், கடவுளே தேவையில இருக்கிறாரு. என்ன தேவை? நாம அவர் தேவை. நாம அதனாலதான் சாரண்டா அவர் ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன். சாரங்க நீங்க தேண்டா அதான் தேவை. நான் அவருக்கு தேவை. அதனால அந்த தேவை அவரை மூவ் பண்ணுது, நகர்த்துது, இறங்க வைக்குது, பறந்த விட்டு பேச வைக்குது, அடிவாங்க வைக்குது, சாக வைக்குது. அவரே தேவையில் இருக்கும் போது படைப்புகள் தேவையில்லாமல் போகுமா? அதை வைக்க முடிவாரா? ஏன்னா அவருக்கு தெரியுமே, இதான கீ. தேவைன்னு ஒண்ணு இல்ல வச்சுக்குவேன், நமக்கே தேவை ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமேன். தேவனுக்கு தேவை இருக்கு. பெரிய சத்தியம். தேவனுக்கு தேவையற்ற இறைவன் தான் வாயத்தன்னு சொன்னோம். ஆனா தேவை இருக்கிற இறைவன் நான் சொல்றேன். அவருக்கு தேவை இருக்கு. அதனாலதான் பரலோகம், அதனாலதான் தூதர்கள், அதனாலதான் மனுஷன், அதனாலதான் பூமி. பயனற்ற எதையுமே படைக்க மாட்டார். தெரிஞ்ச விஷயம் நான் சொல்றேன். தேவையற்ற எதையுமே அவர் படைக்க மாட்டார். தேவை. ஆமேன்.